அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 50. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 1/9/02/2024 திங்கள். எதையும் நேர்மறையாக சிந்திப்பவர் அதனை அவசியம் அடைவார். எதிர்மறையாக சிந்திப்பவரோ அதனை இழந்து விடுகிறார். செயல்பாட்டு அருள்வாழ்வு. பெண்களை பார்ப்பது பற்றிய ஒரு உவமை. புனிதம் நிறை மனிதர்களையும் தவறு செய்ய தூண்டும் தேனை போன்ற நச்சு நிறைந்த பெண்களோடு பழகுவதை முற்றிலுமாக விலக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். இது போன்ற ஈடுபாட்டில் வலுவற்ற ஆன்மா எளிதில் உடைந்துவிடக்கூடும். வலுவான ஆவியும் பல நேரங்களில் வலுவற்று போகலாம் என்று அவர் அஞ்சினார். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் மீது பாதம் சுடாமல் நடப்பது எவ்வளவு கடினமோ அந்த அளவுக்கு அவர்களோடு உரையாடும்போது தன்னையே சோதித்தறிந்தவராய் இருந்தாலன்றி கரைபடாமல் இருப்பது கடினம். ஆனால் இதை செயலால் சொல்லி காட்டும் விதமாகத்தானே புண்ணியங்களில் எடுத்துக்காட்டாக விளங்கினார். பெண்ணினம் அவரை எவ்வளவு குழப்பமுற செய்தது என்றால், அவர் எச்சரிக்கையாகவோ எடுத்துக்காட்டாகவோ இருந்ததை விட அஞ்சி நடுங்கினார் என்று தான் சொல்ல தோன்றும். எப்போதாவது அவர்களது உரையாடல்கள் தரமற்றதாக இருக்க நேர்ந்தால் அவர் பணிவோடு தலை குனிந்து ஒரு சில வார்த்தைகளில் அவர்கள் அமைதி காக்க தூண்டுவார். மண்ணகத்தில் இருந்து சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு உரிய பதிலை பெறும் வகையில் அவர் சில சமயங்களில் விண்ணை நோக்கி கண்களை உயர்த்துவார். எப்போது பெண்கள் தங்கள் தூய பக்தியினால் ஞானத்திற்கு தங்கள் உள்ளத்தில் உறைவிடம் அமைக்கிறார்களோ அப்போது அவர் சிறப்பான ஆனால் சுருக்கமான உரையாடலினால் கற்பிப்பார். பெண் ஒருவரோடு பேசும்போது யாவரும் கேட்கும்படி குரல் உயர்த்தி பேசுவார். ஒரு முறை தனது உடன் சகோதரரிடம், சகோதரரே, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். 2 பேரை தவிர வேறு எந்த பெண்ணின் முகத்தை பார்த்தும் அடையாளங்களை என்னால் கண்டு கொள்ள முடியாது. மிக நன்று தந்தையே. அவர்களை ஏறிட்டு பார்ப்பதால் யாரும் புனிதம் அடைவதில்லை. மிக நன்று. ஏனென்றால் அது எவ்விதத்திலும் பயனில்லை, மாறாக இழப்பைத்தான் தருகிறது, நேரத்தைத்தான் வீணடிக்கிறது. கடினமான பயணத்தை மேற்கொண்டு அருள் நிறைந்த முகத்தை காண முயல்வோருக்கு அவர்கள் ஒரு தடைக்கல்லாகவே இருப்பர். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. இக்கணமே தீர்மானித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? ஊர் பேர் தெரியாத ஒருவராகவா அல்லது பிரபலமான ஒருவராகவா? ஊர் பேர் தெரியாத ஒருவராக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் கூட்டத்தோடு ஐக்கியமாகி விடுங்கள், கூட்டத்தில் தொலைந்து போய்விடுங்கள். ஆனால் வாழ்க்கையில் பிரபலமான ஒருவராக நீங்கள் இருக்க விரும்பினால் எல்லோரும் உங்களை மதிக்கும் வண்ணம் நிமிர்ந்து நில்லுங்கள். நீங்கள் மற்ற எல்லோரையும் போல் வாழ்ந்தால் அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மற்ற எல்லோரையும் போல் இருக்க விரும்பவில்லை என்றால் எவரொருவரும் செய்திராததை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் நடந்து செல்லும் பாதையில் நீங்கள் நடந்து சென்றால் எல்லோரும் சென்றடையும் இடத்தைத்தான் நீங்களும் சென்றடைவீர்கள். முற்றிலும் வேறான ஒரு பாதையில் நீங்கள் நடந்து சென்றால் உங்களுக்கென்று ஒரு புதிய இடத்தை
பாதையை நீங்களே உருவாக்குவீர்கள். ஒரு சராசரி 19 வயது இளைஞனுக்கான வரையறைக்குள் நீங்கள் கண்டிப்பாக உங்களை பொறுத்து கொள்ள வேண்டுமா? வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கு 2 விஷயங்கள் மட்டுமே உள்ளது. ஒன்று, உங்கள் விருப்பு வெறுப்புகளை உங்கள் வாழ்வின் நோக்கத்திற்கு அடிமையாக்கி விடுவது, அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை உங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாக்கி விடுவது. வாழ்வில் பிரபலமான ஒருவராக நீங்கள் ஆக விரும்பினால், கூட்டத்தை மிஞ்சி நிற்க விரும்பினால், மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கும் ஒருவராக மாற விரும்பினால், நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. நீங்கள் ஒரு சராசரி 19 வயது இளைஞராக இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது பிற 19 வயது இளைஞர்கள் உங்களை பார்த்து பிரமிக்கும் ஒரு 19 வயது இளைஞராக மாற விரும்புகிறீர்களா? நாளை சந்திப்போம்.